பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வர, இதுங்க என்ன சாதிச்சிட போதுங்க, முக்கியமாக என்ன ஒரு மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையும் உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டால் கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 இயர்ஸில் நான் 19 கண்ட்ரீஸ் போய் 41 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இதில் 19 கோல்டு மெடல்ஸ், 14 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 8 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் துளசிமதி முருகேசன், பாராலிம்பிக் சில்வர் மெடலிஸ்ட். நான் 2023 தான் பாரா பேட்மிண்டன் விளையாடவே ஆரம்பித்தேன். இந்த 2 இயர்ஸில் நான் 19 கண்ட்ரீஸ் போய் 41 மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். இதில் 19 கோல்டு மெடல்ஸ், 14 சில்வர் மெடல்ஸ், அப்புறம் 8 பிரான்ஸ் மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன். நான் காஞ்சிபுரத்தில் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன். என்னோடய அப்பா ஒரு தினக்கூலி. எனக்கு பேட்மிண்டன் மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸை சொல்லி கொடுத்து என்னை இந்தியாவுக்காக மெடல் ஜெயிக்க வச்ச என்னோடய குரு என்னோடய அப்பா. நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க விரும்புகிறேன். சரி, இந்த 13 வருஷத்தில் நான் தோத்ததே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நீங்களா? தோல்விகளும் அவமானங்களும் மட்டும்தான் இருந்திருக்கு. அதனால நம்ம எத்தனை முறை தோக்குறோங்கிறது முக்கியம் இல்லை, தோத்த ஒவ்வொரு முறையும் எப்படி எழுந்துக்கிறோங்கிறது தான் முக்கியம். லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் குவிட் பண்ணாம உங்க ட்ரீம்ஸை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்க எல்லாருமே சிங்க பெண்கள் தான். சின்ன வயசுல என்னையும் எங்க அக்காவையும் பயிற்சிக்காக எங்க அப்பா கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போகும்போது எல்லாரும் சொன்னாங்க, பொண்ணுங்களை எதுக்கு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வர, இதுங்க என்ன சாதிச்சிட போதுங்க, முக்கியமா என்ன ஒரு மாற்றுத்திறனாளி, ஆல்ரெடி கை இப்படி இருக்கு, விளையாட போய் இன்னொரு கையும் உடச்சிட்டு வர போறியா அப்படின்லாம் கேட்டாங்க. அவங்க கிட்டலாம் எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொன்னாங்க, கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கேட்டால் கடவுள் பையன் கொடுத்துருவாரு, கடவுளே வந்து பிறந்தாதான் பொண்ணு பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒலிம்பிக் கலந்துக்கணுன்றதே கனவாக இருந்துச்சு. என்னோட கனவை நினைவாக்கி நான் மெடல் ஜெயிக்க காரணமாக இருந்த சிஎம் சாருக்கும், தமிழ்நாட்டை இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டலாக மாற்றணும்னு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்க நம்ம டெப்யூட்டி சிஎம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சாருக்கும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.